முதல் செய்தியாக நம்ம எடுத்திருக்கிறது இந்த திருப்பரங்குன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல திராவிட மாடல் அரசு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிறது நீதிமன்றத்திடம். நாங்க இதை எந்த உள்நோக்கத்தோடுமே இதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு எங்க எல்லாரையும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நேற்று இதே ஸ்ரீ டிவி செய்திகள் சிந்தனைகளில் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் எவ்வளவு அவதூறாக பேசுகிறாங்களோ அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, எஃப்ஐஆர் ஏதாவது போட்டிருக்கீங்களா என்னன்னு கேட்டதுக்கு தான் டிஜிபி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பலரை ரிமூவ் பண்ணுறோம், அந்த போஸ்டிங்கெலாம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமாக நேற்று பேசினோம். இன்றைக்கி இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு, இந்த தீபத்தூண் வழக்கு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம பேச வேண்டியங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு விஷயத்திற்காக நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். என்னென்னா, இவங்க என்ன நினச்சா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சொல்கிறாரு, சரி அவரே பெரிய மனுஷு, ஏன்னா பல வழக்குகள் அவர் பெரிய மனுஷன் நடந்துகிட்டு இருக்காரு, அதனால் சும்மா அப்படி சொல்லிடுவார், அப்படியே விட்டுருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை ஒரு ஃபாலோ அப், நீ இதை பண்ணியா, இதை ஒத்தி வைக்கிறேன், டைம் கேட்குறியா விட்டுக்கிறேன், நீ ஆனால் எல்லா எவிடன்ஸோட உங்களுடைய இதை பதிவு செய்யுங்க அப்படின்னு இந்த நீதிமன்ற தீபத்தூண் அந்த வழக்கு விஷயமாக உத்தரவு கொடுக்குறாங்க. அதை செயல்படுத்த முடியல. ஒரு முறையில் 2 முறை, அதாவது ஒன்று தனி நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த உத்தரவையும் அவங்க செயல்படுத்தலை. 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் அவங்க உத்தரவு கொடுத்தாங்க, அதையும் இவங்க செயல்படுத்தலை. சரியாக 2வது அந்த உத்தரவு இது பண்ணும் பொழுது தான் இனிகோ திவ்யன் அந்த இடத்துல அவர் தான் இருந்தார், அவர் தடுத்தார். CRPF துணை கொண்டு அவங்க போகும்பொழுது அதையும் இவர்கள் தடுத்தார்கள். அந்த நேரத்தில் அவங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது மதுரையை காத்திட்ட சாமிகள் அப்படின்னு சொல்லி SP லோகநாதன் அவர்களையும் மாவட்ட கலெக்டர் இனிகோ திவ்யன் இவங்களெல்லாம் 3 சாமிகள் இவங்க தான் சங்கிகள் இங்கு பெரிய மதக்கலவரம் செய்ய இருந்தார்கள், அதை தடுத்து நிறுத்திய எங்களுடைய எல்லை சாமிகள் இவர்கள் தான் அப்படிலாம். நான் கலவரத்தை தடுத்த லோகநாதன் அவர்களோடு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி திமுககாரன் போட்டோ போட்டது இதெல்லாம் பார்க்குறான். இப்போ அந்த லோகநாதன் இவங்க சொல்ற அந்த கலெக்டர் இவங்களதான் போய், ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா, தெரியாமல் பண்ணிட்டோம்யா, அந்த இன்டென்ஷனில் பண்ணலையா அப்படின்னு. அதாவது இவங்களுக்கு உளவு தகவல் வந்ததான் பெரிய கலவரம் நடக்கிறது மாதிரி இருந்தது, அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தடுத்தோமே. சரி, எங்களுடைய மனசில் கொஞ்சம் கூட உங்களுடைய உத்தரவை செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. இது இந்த உருட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நாங்கள் இப்படி செஞ்சோம் அப்படின்னு பெருமையாக சொன்னவர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. இன்னொன்று, இந்த தீபத்தூணையே இவங்க சர்வேக்கள் அப்படின்னு கனிமொழி சொன்னதும், அதே போல் HRNC தரப்பில் ஆஜரான அட்வொகேட்டு எவ்வளவு அசிங்கமாக பேசும். 2 இடத்துல ஏற்றணுமா, ஏன் முருகனுக்கு 2 பொண்டாட்டிங்கிறதுனால 2 இடத்துல ஏற்றணுமான்னு. அப்படின்னா இந்த அரசுக்கே எப்படிப்பட்ட இன்டென்ஷன் இருக்கு சார்? இந்த அரசுக்கு இந்த இன்டென்ஷன் இருக்கு, அதனால நம்ம இதையெல்லாம் தடுத்தால், இவ்வளவு வன்மத்தோடு செயல்படக்கூடிய அரசு, குறிப்பாக இந்துக்களின் மீது வன்மத்தோடு செயல்படக்கூடிய அரசு, அவங்களுக்கு நம்ம ஏதோ இது போன்ற விஷயங்களை செய்தால் நம்மளை காப்பாற்றுவாங்களே, நம்மளை கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார்கள். அந்த பரமபிதா நம்மளை கைவிட மாட்டாருங்கிறது மாதிரி இந்த பரமபிதா அவங்களுக்கு ஸ்டாலின் தான், அதனால அவர் கைவிட மாட்டார் அப்படின்னு இனிகோ திவ்யன்லாம் நினைச்சாரா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்களாலே முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனால தான் ஈவோட்ட கேட்குறார் நீதிபதி, சேகர் பாபு சொல்றதுனால நீ தீபத்தூண்ல ஏத்தலையா, இல்லை உனக்கே அதிகாரம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ வேணும்னே ஏத்தாம இருந்தியா, அந்த கள்ளத்தி மரத்துல சிக்கந்தர் தர்கா அவங்களுடைய கொடியை ஏற்றுவதற்கு நீ எப்படி அனுபவிச்ச, அது சம்பந்தமாக ஏன் வழக்கு நீ பதிவு செய்யல அப்படின்னு கேட்டப்ப அப்படியே திணறாங்க. இப்ப என்னன்னா, அந்த காவலர்கள், அதாவது SP மற்றும் இனிகோ திவ்யன் அவங்களுக்கு மட்டும் நேரில் ஆஜராகிறதுல இருந்து விலக்கு கொடுத்துட்டு கலெக்டர் நேரில் ஆஜராக வேண்டும், தேவாசீர்வாதம் அவர் ஆஜராக வேண்டாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்பொழுதும் எந்த அளவுக்கு நாம் பாராட்டுகிறோமோ GRS மீது,
அவர்களிடம் நம்ம ஒரு கோரிக்கையாவே வைக்கிறோம். என்னன்னா, உங்களுடைய பெருந்தன்மையை சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் யோக்கியமானவர்கள் இல்லை. நீங்க உங்களை பெருந்தன்மையான போகட்டும் அப்படின்னு. இந்த அதிகாரிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை நீங்கள் பெற்றுத்தர வேண்டியது உங்களுடைய கடமைன்னே நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இது ஒரு டெமோக்ரஸில ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக வன்மத்தோடு இந்த அரசு எப்படிப்பட்ட வன்மத்தோடு செயல்பட்டு இருக்கிறதோ அதை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை. எசமா நீங்க சொல்லிட்டீங்க, நான் செஞ்சே காட்டுறேன் பாரு அப்படின்னு ஒரு எஸ்பியும் அந்த டிஎஸ்பி இனிக்கோ திவ்யனும் சேர்ந்து செய்திருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு என்ன தண்டனையோ அதை பெற்றுத்தர வேண்டியது திரு ஜிஆர்எஸ் உடைய கடமையாகவே. ஏன்னா இது டோட்டல் இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டையே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இனிமேல் எவன் வேணாலும் எப்படி என்ன வேணாலும் பண்ணலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இதை ஏன் நம்ம எளிதாக கடந்து செல்ல முடியாது அப்படிங்கிறதுனா, இந்த தீர்ப்பு வந்த உடனே அந்த இவன் இறந்து போகிறான் இல்லையா, நம்ம பூர்ணச்சந்திரன், அவங்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றும் பொழுது அதற்கு எவ்வளவு தடை வைத்தார்கள்ங்கிறது ஒரு பக்கம் பார்க்குறோம். இந்த தீபத்தூண் விவகாரம் குறித்து போராடும் பொழுது கோயிலில் இது பண்றப்ப புதுக்கோட்டையில நினைக்கிறேன் ஒரு போலீஸ்காரர், உங்களால விளக்கே ஏற்ற முடியாது பாடுவாடா நீங்க அப்படின்னா அவருக்கு எந்த தைரியம் வந்தது? ஏன்னா நாங்க கோர்ட்டு கொடுத்த உத்தரவை நாங்க செயல்படுத்தாம இருந்து எங்க போலீஸ் காட்டியிருக்காரு, எங்க எஸ்பி காட்டியிருக்காரு, எங்க டிஎஸ்பி காட்டியிருக்காரு. அதே மாதிரிதான்டா நானும் உனக்கு வக்கீலாக பயன்படுத்திய வார்த்தை தானே, உங்களுக்கு விளக்கு ஏற்ற முடியாத பேடுவ தானே நீங்க இங்க அப்படியே உதாறு விடுற அப்படிங்கிறது மாதிரி எந்த அளவுக்கு இந்துக்களை இழிவாக அந்த புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய காவலர் செயல்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால இது எங்க பார்த்தாலும் தொடர்ச்சியா இருக்குது. அந்த குன்றன் மலை, முருகன் குன்றன் மலையில அந்த இடத்தை இடிக்கும் பொழுது கூட அந்த மக்கள் காலையில 2 மணிக்கு நிக்கிறீங்க, அதுக்கான நோட்டீஸ் என்ன ஏற்கனவே கோர்ட்ல இருக்குது, கலெக்டர்ல முறையீடு செய்யலாம் சொல்லியிருக்காங்க, அந்த கோர்ட்டை நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு அந்த சந்திரசேகர்ங்கிற தாசில்தார் சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் என்னுடைய வெளிப்பாடு அப்படின்னா, திருப்பரங்குன்றம் தீபத்தூண் அந்த உத்தரவை மதிக்காமல் இவர்கள் இந்த ஆட்சியராக இருக்கட்டும், அந்த எஸ்பியாக இருக்கட்டும், இவங்க செயல்பட்ட வழிகாட்டி, அதாவது தவறான முன் உதாரணமாக இவர்கள் விளங்கியதை எடுத்து அடுத்து அந்த தாசில்தாரும் அதே போல நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற. அதனால இவங்க இனிமே நீதிமன்றத்தையே மதிக்க முடியாத ஒரு சூழலை இவங்க முன்னுதாரணமாக செயல்பட்டிருக்காங்கிறதுனா இவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும். இந்த அதிகாரிகள் மீது பெருந்தன்மையை சத்தியமாக கண்டிப்பாக திரு ஜிஆர்எஸ் அவர்கள் காட்டிவிடக் கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இந்த வழக்குல அந்த அதிகாரிகளுக்கு சரியான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கை. அதே நேரத்தில் நேயர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த திராவிட மாடலின் ஊழ உதாறு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. நான் சுப்ரீம் கோர்ட்டு, நான் அங்க போவேன், அங்கேயே ஆட்டிடுவேன், அசைச்சிருவேன், எல்லாத்தையும் முடிவெடுப்பது திராவிட மாடல் தான் அப்படின்லாம் சொல்லுவான். ஆனா அவனுக்கு எதிரானவனே டம்னு கதவை சாத்துட்டு கபால்னு காலில் உழுந்துருவான் அப்படிங்கிறதும் இந்த இதுல. இதுக்கு முன்னால அந்த தீபத்தூண்ல ஏற்றாமல் செய்வதற்கு என்னென்ன விஷயங்கள் சோசியல் மீடியால எவன் என்னென்னலாம் பேசுறான், இதுக்காக தன் புக்கு கூட போட்டிருக்கான். அவன் என்ன சூர்யா சேவியர்னு ஒரு ரொம்ப செம்மொழியிலே பேசக்கூடிய பதிவுகளை எல்லாம் கூட செம்மொழியிலே தான் அவர் பதிவு பண்ணுவாரு. அப்படிப்பட்டாரு புத்தகமே போட்டிருக்கான். அதை வேற முதல்வர் வெளியிட்டாரு. அப்படி வெளியிட்ட நீ எல்லாம் ஆதாரம் எல்லாம் இருக்குல்ல, எதுக்கு போய் மன்னிப்பு கேட்ட? சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியதானே. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதுலயும் ஒரு கள்ளத்தனம் இருக்கிறதுங்கிற. இப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட் மன்னிப்பு கேக்குறீங்க, சுப்ரீம் கோர்ட் போறீங்களா அப்படின்னா 90 நாள் அவகாசம் இருக்கு. ஆனா நாங்க இப்பயே மன்னிப்பு கேட்டோமே விட்டுருங்க ஏசமா, அது என்ன பண்றாங்கன்னு தெரியல, டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க இப்ப மன்னிப்பு கேட்டோமே, நாங்க தான் மன்னிப்பு கேட்டோமே, எங்களை விட்டுருங்களேன் அப்படிங்கிறப்ப இந்த திராவிட மாடல் எவ்வளவு கோழையானது. வெளியில தான் அப்படியே பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் ரொம்ப வீக் அப்படிங்கிறது இந்த செய்தி காட்டுகிறது.